மறதி அப்படிங்கிறது வந்து ஒரு தேசிய வியாதி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போதான் எனக்கு தெரியுது. அதாவது வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிச்சு முதல் 2 வாரங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. நானே நிறைய வீடியோ போட்டுருப்பேன். அந்த டைம்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 கப்புள்ஸா இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப எல்லை மீறி 18+ கண்டென்ட்டை ரொம்ப அதிகமா பண்றாங்க. ஸோ இதனால வந்து குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு யாருமே இந்த ஷோவே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு காரி துப்பி இருந்தேன். அந்த கப்புள்ஸ் யாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து ஆதிரையும் எஃப்ஜேவும் பண்ணாங்க அந்த விஷயத்த. இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வீக் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து துஷாரும் நம்மளோட அரோரா அவங்களும் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு நம்மளோட துஷார் அவர்கள் வந்து என்ட்ரி கொடுத்திருந்தாரு. துஷார் வந்து என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் கட்டி பிடிச்சி எல்லாத்தையுமே வந்து கை கொடுத்து இது பண்ணுறாரு. உடனே வந்து அரோரா என்ன பண்ணுறாங்க, இப்படி திரும்பி நின்றுக்கிட்டாங்க. நாங்கள் இப்படி திரும்பி நின்றுக்கிட்டு ஹீரோ வராரு, ஹீரோயின் வந்து இப்படி திரும்பி நின்றுக்கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. உடனே எங்கள் டம்மி டைரக்டர் இருக்கான்ல எங்கால பிரவீன் காந்தி, உடனே இப்படி ஷார்ட் வச்சிட்டாப்ல, ஏய் பார்த்தியா ஹீரோ ஹீரோயின் மெட்டீரியல் பாரு எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இது வர, உடனே இவங்க திரும்ப உடனே அவங்க கட்டி பிடிச்சிட்டு வந்து போட்ட உடனே அந்த பிக்சரை வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவெல்லாம் வந்து வாவ் இங்கே பாடுறா ஷாஜகானும் மும்தாஜியும், இங்கே பாடுறா வந்து அஜித்து ஷாலினி மாதிரி என்ன மாதிரி கப்புள்ஸ் ராடே எப்படி க்யூட்டாக இருக்கிறாங்க பாடுறா, எந்த ஒரு 18+ கண்டென்ட் இல்லை பாடுறா அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருக்கானுங்க. அடே நீங்கள் பிக் பாஸ் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறீங்களாடா? சீசன் 9 ஆரம்பிச்சிலேருந்து இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்களா? மக்களுக்கு நான் ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னல, மறதி அப்படிங்கிறது தேசியவாதின்னு சொன்னல, மக்கள் ஈஸியாக ஒரு விஷயத்த வந்து மறந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களால இந்த சொசைட்டிக்கு என்ன தீங்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணுமா இல்லை நண்பர்களே? என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் வாரம் 2வது வாரம் நம்மளோட அரோரா இருக்காங்கல்ல, துஷார் கூட வந்து ஒரு லவ் கண்டென்ட் பண்ணாங்க. லவ் கண்டென்ட்ங்கிறது சாதாரண விஷயம் தான். ஏன் இப்போ பாரு கம்ருது இந்த சீசன் பண்ணாங்க, இதுக்கு முந்தின சீசன்ல நிறைய பேர் லவ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முந்தின சீசன் அதெல்லாம் வேற. பட் ஆனால் இது ஒரு டிஸ்கஸ்டிங்கான லவ் கண்டென்ட். இதை பற்றி பேசுறதுக்கே வந்து எனக்கு டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்கு. இருந்தாலும் மக்களுக்கு திரும்ப நினைவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு கான்வர்சேஷன் நண்பர்களே, துஷாரும் அரோராவும் வந்து உட்காந்துருக்காங்க. துஷார் வந்து அந்த பீம் பேக்ல உட்காந்துருக்கான், அரோரா கீழே உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்க கீழே உட்காந்து, இப்போ நான் இங்கே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கேன், கீழே அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ இப்படி உட்காந்துருக்கும் பொழுது அவங்க அரோரா கேட்குறாங்க, ஹவ் இஸ் த வியூ, அதாவது வந்து வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நான் உட்காந்துருக்கேன், கீழே உட்காந்துருக்கவங்கள்ட்ட பார்த்து வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா எதை மீன் பண்ணி கேட்குறாங்க, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. இவன் அதுக்கு என்ன சொல்கிறான், ஏய் கொழுப்பு இருக்கு அவனுக்கு, அப்படி கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், குட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எதை குட்டியாக இருக்குது, இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். என் வீடியோவை அந்த அளவுக்கு யாரும் குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து பேசுகிற விஷயம் எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கல தான். பட் ஆனால் வந்து ஒரு தப்பானவங்க, ஒரு சொசைட்டிக்கு முன்னுதாரணமாக இல்லாதவங்க எப்படியுமே வந்து இந்த அளவுக்கு ஃபினாலே வரைக்கும் கொண்டு வரும்போது இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பேசணுங்க. தப்பானவங்கன்னா வச்சுக்கலாங்க, இதை பார்த்து கெட்டு போயிடுவாங்க நண்பர்களே. இதை பார்த்து வந்து இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதாவது இந்த மாதிரி பண்ணால் இங்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான முன்னுதாரணமாக ஆகிடும். ஸோ அதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறேன். அவன் கேட்குறான் குட்டியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறானா, இவன் உடனே இந்த டென்ஷன் ஆகி கத்துறாங்க அரோரா. இல்லை பெருசாக இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி கேட்டோடனே இல்லை நான் ஸ்விம்மிங் பூல் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறமா வந்து பெருசாக இருக்குது பட் ஆனால் அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் இவங்க வந்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இவன் ஸ்விம்மிங் பூலை பற்றி பேசுனா அழுக்காக இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது எதுக்கு ஏன்னு கத்தணும். அதுக்கப்புறம் ரொம்ப வெட்டாக இருக்குது, இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு விரும்பலை, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது அவங்க பேசுனது. அதுக்கப்புறமா வந்து பாத்ரூமில் போயிட்டு 2 பேர் வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் வந்து விலகி போவான், கையை பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வர, ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி போவேன், கிட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றது ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2-3 வாரம் அதை பார்க்குறதுக்கு வந்து என்னால் சகிக்கலை. அந்த மாதிரி ஒரு கேவலமான கண்டென்ட் கொடுத்த இந்த 2 பேரை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க வெளியில், இந்த கப்புள்ஸ் பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு சிறப்பாக வாழ வேண்டியவர்கள், இவங்களாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா போகிறானுங்க. டேய் எப்படா மறந்தீங்க, இப்போ ஒரு 4-5 வாரம் தானடா ஆகுது அதெல்லாம் நடந்து, அதுக்குள்ளே எப்படா ஒரு ஆள் வந்து அப்படி இருந்தவங்க நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அன்னை தெரசாவோ ஒரு புனிதராகவோ எப்படா மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. எனக்கு இதில் ஒருத்தன் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கான், பார்வதி கமருதீன் பண்ணது காமம், இவங்க பண்ணது காதல். இவங்க இதை பார்த்த உடனே தான் எனக்கு வந்து சிரிப்பே வருது. இப்போ பாரு கமருதீன் ஒரே ஒரு இடத்துல ஒரு 18+ விஷயம் பேசியிருப்பாங்க, அந்த கவர் இவர்னு சொல்லி பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது தப்பு. அதுக்கு எதிராக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது தப்புனா இது என்னடா
அவங்களாச்சும் 2 பேரும் அவங்க அவங்க ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணாங்க. அதுல சில விஷயங்கள் வந்து தப்பா சில விஷயங்கள் போச்சு, அது நானே ஒத்துக்கிறேன். பட் ஆனா அரோரா அப்படி இல்லையே ப்ரோ. ஆரம்பத்துல இருந்து துஷார் போன உடனே வந்து கம்ருதீன் போன உடனே வந்து எப்ஜே. என்ன ப்ரோ இது நியாயமா இருக்கா? இப்ப இவங்க தப்புனா இவங்களும் தப்பு தானே. இப்ப இவங்க நீ என்ன சொல்ற, இவங்க 2 பேரும் வந்து ஒரு மாதிரி லஸ்ட் அப்படிங்கிற, இது லவ் அப்படிங்கிற. எனக்கு இதுல தான் வந்து எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அது எப்பறம் இது மட்டும் தப்பு இது மட்டும் சரி அப்படிங்கிறது எனக்கு புரியல. இப்ப ரெண்டுமே அப்புறம் தப்பு தானே பண்ணா. டிஸ்கஸ்டிங்னா ரெண்டுமே டிஸ்கஸ்டிங் தான். இவங்களை விட ஒருபடி மேலங்க அவங்க. ஏங்க ஒரு சிம்பிள்ங்க, நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இந்த துஷாரை எலிமினேட் பண்ணாம ஒருவேளை வந்து துஷாரை வீட்டில் இருக்க வச்சிருந்தா அரோராவும் துஷாரும், அதாவது இது வரைக்கும் நடந்த 8 சீசன்ல இல்லாத அளவுக்கு எல்லாம் மீறி போயிருப்பாங்க. நான் எழுதி கொடுக்குறேன், இந்த விஷயம் நடந்திருக்கும். எல்லாம் மீறி 18+ என்ன அந்த அளவுக்கு மோசமா போயிருக்கும். பிக் பாஸ் வந்து எப்படி போயிருக்குன்னா வந்து வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா? இங்க ஹிந்தி விட்டுருங்க, தமிழை விட ஹிந்தி வந்து இன்னும் கொஞ்சம் ஆபாசமா இருக்கும். ஹிந்தியை விட வெஸ்டர்ன், அதாவது வெளிநாட்டில் இருக்குது, அதாவது பிக் பிரதர்னு ஒரு நினைச்சு பார்த்தீங்களா? ஸோ அது ரொம்ப ஆபாசமா இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அது வந்து ஒரு நார்மல் தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும், அது அவங்க ஊரில். பட் ஆனால் நமக்கு அது பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இந்த நிகழ்ச்சியை. அப்படிப்பட்டவங்களை கூட்டு வந்துட்டு இவங்க வந்து திரும்பி நிற்கிறாங்களா, அவர் வராரா, உடனே வந்து கட்டி பிடிக்கிறாங்களா? இதில் வந்து எனக்கு புரியல. இது ஒரு இடத்துல வந்து நடுவில் கம்ருதீனுக்கும் அரோராவுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது துஷாரை நான் லவ் பண்ணேன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உருட்டுறாங்க. வெளியில் எங்கால் துஷார் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தான், அதையும் பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறான்னா வந்து அரோரா வெளியில் வந்த உடனே நீங்களும் அரோரா வந்து டேட்டிங் போகிறதா வந்து அரோரா உள்ளே சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் சொன்னாங்க? அரோரா சொன்னாங்க. அரோரா தானே சொன்னாங்க, நான் சொன்னேனா? ஏங்க நாங்கள் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க, எங்களுக்கெல்லாம் வந்து டேட்டிங்னு ஒன்று இல்லவே இல்லைங்க, நாங்களாம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் பழகவே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் பழகாத நீங்கள் அந்த மாதிரி பேசுனதை கூட விட்டுருவேன். இப்போ திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்து ரீஎன்ட்ரி எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், லிட்டரலா வியானா மாதிரி யூஸ் பண்ணோம். வந்துச்சு அந்த பொண்ணு செம்மையாக எக்ஸ்போஸ் பண்ணிச்சு, ஒரு ஆளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருச்சு. அதாங்க நம்ம சாண்ட்ரா. வியானா அடிச்ச அடி, வெளியில மக்களோட எதிர்ப்பு, இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து சோலி முடிச்சு சாண்ட்ரா வெளியில் அனுப்பி விட்டாங்க. அது தாண்டா ரீஎன்ட்ரி. எப்படி ரீஎன்ட்ரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து வியானா கிட்ட கத்துக்க. திரும்ப இவ்வளோ தூரம் பேசிட்டு இவ்வளோ பண்ணிட்டு சேதுபதி ஒரு ஆள் வந்து அரோராவுக்கு சொம்பு தூக்கிட்டாரு. இவங்க சொல்றாங்க, இன்னைக்கு ரவியில் கூட சொல்லியிருக்காங்க, அரோரா எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுப்பா. அதாவது சேதுபதி வந்து எல்லா வீட்டில் வந்து அரோராவுக்கு வந்து ஸ்பெஷலாக எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டார் போல இருக்கு. எனக்கு அது மேலே எங்கள் சேது சாரை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. சத்தியமாக இந்த விஷயத்தை சொன்னாங்க அவங்க, நான் கிளிப் இருக்கு. சேது சாரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால அந்த ஷோ விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சேதுபதியோட உதவியோட அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க தம்பி. உழைத்தோ கேம் ஆடியோ இல்ல மற்றபடி கண்டென்ட் கொடுத்தோ எந்த விதமான உழைப்பையும் போடாம அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. துஷாரு அவங்க ஏதாவது வந்து வீட்டு வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க இது வரைக்கும் அரோரா போயிட்டு கிச்சன்ல ஒரு வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களாங்க? ஏங்க வெசல் வாஷிங்ல ஒரு வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? எங்கேயும் செஞ்சிருக்க மாட்டாங்க. முதல்ல அரோரா வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அரோரா ஒரே ஒரு வேலை மட்டும் தான் செய்வாங்க, பாத்ரூம் மட்டும்தான் கழுவுவாங்க. அதுதான் உங்களோட அதிகபட்ச வேலையே. அந்த வேலையை செஞ்சுட்டு பாத்ரூம் நீ வந்து கடைசியில் வந்து டைட்டில் வரைக்கும் வந்துருவியா? எனக்கு புரியல. டிடிஎஃப் உனக்காகவே ஸ்பெஷலாக வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கிரியேட் பண்ணி மென்டலி, அதாவது வந்து ஜிகே அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து பண்ணுவாங்க. சில பேர் கேட்குறாங்க, இது கூட உனக்கு அரோரா மேலே வன்மலாம் இல்லைடா, டிசர்வ் இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட். எனக்கு அந்த டிசர்வ்டு டைட்டில் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு இந்த சொசைட்டிக்கு கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்வதி கம்ருதீன் பண்ண போதெல்லாம் வந்து நானே எவ்வளோ வீடியோக்கள் போட்டுருந்துருமா, பார்வதி பண்ண தப்பு, இந்த விஷயங்கள் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எதிர்ப்பு வீடியோ போட்டிருக்கேன். அதே தான் நான் சொல்கிறேன், அவங்கள விட 2 மடங்கு மேலே இவங்க. நான் அடித்து சொல்லுவேன், அவங்களோட 2 மடங்கு மேலே இவங்களோட கண்டென்ட். ஆனால் இவங்க ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ கேவலமான கண்டென்ட் கொடுத்தவங்க, ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ டிஸ்கஸ்டிங்கான கண்டென்ட் கொடுத்த இவங்களை 2 பேரும் தூக்கி வச்சுக்கிட்டு கியூட்டா இருக்கு கப்புள்ஸ், அப்படியே வந்து எப்படி மும்தாஜ் ஷாஜகான் மாதிரி இருக்கு, அப்படியே வந்து லவ்வுக்கு இலக்கணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதெல்லாம் யாரா நீங்க, எங்க இருந்துடா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபைனலாக எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் நண்பர்களே எனக்கு தோணுச்சு. உங்களுடைய கருத்து என்ன நீங்க சொல்லுங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்றேன், இது வந்து துஷாருக்கு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். அரோரா வந்து அவங்க வெளியில் அதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா யாரோட பர்சனலை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். வெளியில் ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன், அவங்க வந்து ஏதோ
ஒரு லைவ்ல இருக்காங்க, இன்ஸ்டா லைவ்ல இதுல ஒரு லைவ்ல இருக்காங்க. அந்த லைவ்ல வந்து ஒரு கமெண்ட் ஒன்று வருது. அந்த கமெண்ட்ல ஒருத்தர் கேட்குறான், அரோரா எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறான். அதுக்கு அரோரா படிச்சு பார்த்துட்டு, டேய் என்ன மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட சொல்லிடாதடா, செருப்பாலே அடிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் உனக்கு கொடுக்குற அட்வைஸ் துஷாரு. நீ போனியா, அங்க போயிட்டு எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தியா, வந்தியான்று தயவு செஞ்சு அங்க விழுந்துடாத. உன்னை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு, நல்ல லைஃப் இருக்கும், நல்லவங்க கிடைப்பாங்க. நான் அவங்களுக்கு அதுக்காக வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பல. நீங்க வந்து பார்வதி எந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணீங்க, கேவலமா, தப்பா, தரம் குறைவா, 18 அப்படி இப்படி இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்ன வரைக்கும் கமருதிட்ட போய் பார்வகிட்ட சேராத, பார்வகிட்ட பேசாத. ஏய் அப்படி சொல்லும் போது அந்த பொண்ணோட மைண்ட் செட், அந்த பொண்ணோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இதை சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது, ஒருவேளை நான் தப்பா சொல்றேனோ, அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு உனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து தப்பா அப்படின்னு எனக்கே அது ஒரு மாதிரி இருக்கு. அப்ப எல்லாருமே சொல்றானுங்க, அங்க இருக்கிற ஹோஸ்டே சொல்றான், அந்தாலே சொல்றாப்ல கூப்பிட்டு வச்சு, பார்வதி வந்து வேண்டாம், நீ வந்து உன்னை என்ன தப்பா எப்படி பேசிருப்பான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோல் மூட்டை அனுப்பிடுறாரு. அப்ப இதை நான் சொல்றது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உனக்கு நல்ல லைஃப் இருக்கு துஷாரு, வெளியில வந்து நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரு. எங்க அக்கா அரோரா அக்கா வந்து போலந்துக்கு போறாங்க, போலந்துக்கு போய் நர்ஸுக்கு படிச்சு பெரியாளாக போறாங்க. இன்னைக்கு கூட லைவ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு 18 லட்சம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் போனா 10 நாள்ல சம்பாதிப்பேன் அந்த 18 லட்ச ரூபாய, ஸோ அதை நான் சம்பாரிச்சுப்பேன், வினோத் தான் வந்து தப்பி எடுத்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு உட்காந்துருக்காங்க துஷார்ட்ட உட்காந்து. ஸோ அதனால அவங்க போயிட்டு போலந்துக்கு போயிட்டு அவங்க நர்ஸாகி அவங்க பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் ஒரு சமூக சேவையை செய்யும் சொல்லிட்டு, துஷாரு தப்பிச்சுக்கோ அம்பிட்டு தான் சொல்லுவேன் நான். இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்க சந்திக்கிற நண்பர்களே, சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோ லைக் போட மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.